அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் 1 பேதுரு என்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த 2வது பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். 2 விதமான அழைப்பு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்திலே நமக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம், அதாவது இனி நாம் வரப்போகிற எதிர்காலத்திலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக, ஒரு அற்புதமாக, அது ஆச்சரியமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி வைக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2 விதமான அழைப்பு இருக்கிறது. ஒன்று, ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற அழைப்பு. 2வது அழைப்பு, நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, அதாவது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் பெற்றுக்கொண்டு அவைகளினாலே நாம் தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இது பொதுவான ஒரு நிருபமாக எழுதுகிறார். அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், இந்த 3ஆம் அதிகாரத்தில் 8-9 சொல்லுகிறார், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக பேதுரு எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, தேவ சபையில் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிறிஸ்துவுக்குள்ளே குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணுமா, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபை ஊழியத்திலும் சரி, ஒருமனப்பட்டவர்களாய். 2வது, இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து, சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் மிக மிக சபையிலே முக்கியமானது. ஏனென்றால், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆகினாலே அதன் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படும், ஆசீர்வாதம் ஊற்றப்படும். எல்லா சகோதர சகோதரிகளும் ஒருமனப்படும் பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். ஒரு எழுப்புதல் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, ஆத்தும அறுவடை உண்டானது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மிக மிக முக்கியம். சிநேகம் என்கிறது மிக முக்கியம். அது மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாக இருக்க. மன உருக்கம் நமக்கு வேணும். இந்த மனது உருக்கம் இருந்தால்தான் நாம் தேசத்திற்காக ஜெபிக்க முடியும், தீங்கு செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியும், எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியும், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்க முடியும், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க முடியும், பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அப்போ இரக்கமும் மனதுருக்கமும் இருந்தால்தான் நமக்குள்ள ஜெப ஆவி உண்டாகும், பாரம் உண்டாகும், தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். அடுத்து, இணக்கமுள்ளவர்களாய். இணங்குதல் கோபத்தையே ஆரம்பமா. இணங்குதல் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாகும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இணங்க பண்ணுகிறது மிக மிக முக்கியமானது. இணங்கி போகிறது, இன்னும் விட்டு கொடுத்து போகிறது, தாழ்மையா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் இங்க பேதுரு எழுதுகிறார். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை. ஒருத்தவங்க உங்களை தீமை செஞ்சுட்டாங்களா, அவங்களை தீமை செய்யணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஒருத்தவங்க உதாசீனப்படுத்தி அற்பமா எண்ணி உங்களை தள்ளிட்டாங்களா, இல்ல உங்களை தூசித்துட்டாங்களா, உடனே அவங்களுக்கு அதை செய்யணும்னு சொல்லி பதிலுக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்ப என்ன செய்யணும் இங்க எழுதியிருக்காரு பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. தேவன் 2 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பார். அவருடைய சந்ததி கொடுத்தார், இஸ்ரவேலுக்கு கொடுத்தார், பாலத்தேன ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். அதே போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரமாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் 120 பேர் மேல கொடுத்தார். அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம்.
பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தேவன் தேசத்தில் உண்டாக்கும்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதம், அடுத்து தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். இது 2 உங்களுக்குரியது. நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் தாவீதுக்கு தீங்கு செய்யும்படி, தாவீதை கொல்லும்படிக்கு, தாவீதை அழிக்கும்படிக்கு வருகிறார். அப்பொழுது தாவீது கையிலே சவுல் மாட்டிக்கொள்ளுகிறார். ஆனால் தாவீது அவருக்கு தீங்கு செய்யாமல் அவரை உயிரோடு விட்டு அவர் போகிறார். பாருங்கள், சவுல் தாவீதை பார்த்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் நான் 17 வாசிக்கிறேன் பாருங்கள். சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நானோ உனக்கு தீமை செய்து நீ எனக்கு நன்மை செய்தாய். இல்லையா? யாராவது ஒரு நமக்கு துரோகம் பண்றவனை, பழிவாங்க நமக்கு தீங்கு செஞ்சவனை கண்டா கொள்ளாம இருப்பானா? ஆனா நீ அப்படி செய்யலையே, ஆனாலும் நீ உத்தமன், நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறாய், நிச்சயமாய் நீ ராஜாவாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ராஜாவார் உன் கையில் நிலை வரப்படும் என்று சொன்னார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற முழு நிச்சயத்தோடு அவனை அழிக்க வேண்டும், தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார், தாவீதை துரத்தி கொண்டே இருந்தார். ஆனால் தேவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உணர்ந்து, அந்த அழைப்பில் நிலைத்திருந்து, அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு, தாவீது தேவன் நிச்சயமா என்னை அழைத்த சுதந்திரத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார், நிச்சயமா எனக்கு ஒரு நாள் தீங்கெல்லாம் நன்மையாய் மாறும் என்று சொல்லி தன்னை ஆசீர்வதித்த தேவனை பிடித்துக் கொண்டு, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு, அபிஷேகத்தை பிடித்துக் கொண்டு, தம் மேல இந்த பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொண்டு, யாருக்கும் தீங்கு செய்யாமல் தாவீது தீங்கு செய்கிறவர்களுக்கே நன்மை செய்கிறவனாய், ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். ஆகினாலே தான் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், உயர்த்தினார், வர வர விருத்தியடை செய்தார், பெருக செய்தார், வீட்டை கட்டினார், ராஜ்யத்தை கட்டினார். தாவீதுக்கு கர்த்தர் என்னாலும் கிருபை செய்தார். தாவீதுக்காக ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், ரட்சகர் பிறந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துக்கு தீமை செய்தார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பிதாவைகளை மன்னியும், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை மனதுருக்க முடிய தேவன். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை தீமை செய்தார்கள். வாரினால் அடித்தார்கள், தலையில முள்முடி சுட்டினார்கள், காரி துப்பினார்கள். ஆனாலும் எல்லாருடைய பாவங்களை மன்னித்தாரே, அவர்களுக்கு தீமை செய்யவில்லையே, அவர்கள் எல்லாரையும் மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்காகவே ரத்தம் சிந்தினார். அவர் உயிரோடு எழும்பி கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். இன்று வரைக்கும் மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:26 உங்கள் பொல்லாங்கிலிருந்து எல்லாரையும் மீட்கும்படிக்கு, விடுவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து எழும்பி ஆசீர்வதித்தாராம். முதலாவது கலாத்தியர் 3:13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபத்தெல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டு, பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் சுமந்து கொண்டு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டா வரும்படிக்கு, அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறும்படிக்கு, அந்த சுதந்திரத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை பாத்திரவான்களாக மாற்றினார், ரட்சித்தார். இன்றைக்கு அவர்கள் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியத்தை நாம் வாழ்க்கையில நாம் செய்வோம். அடுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15-21 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கு யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு செய்கிற நன்மையும் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும். யாக்கோப்பு மரித்து விட்டார். சகோதரர்களுக்கு பயம் வந்துச்சு, நம்ம செஞ்ச பாவத்தை நிமித்தம் அவனுக்கு விரோதமா செஞ்சிட்டோமே,
அதனால நிச்சயம் நம்மள பழி வாங்குவான். அதனால ஆட்கள் அனுப்புறாங்க. நாங்கள் செய்த துரோகத்தை பாவத்தை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது யோசேப்பு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் பாருங்க, தாழ விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது யோசிப்பவர்களுக்கு, பயப்படாதவர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களை உங்கள் குழந்தைகளை பராமரிப்பேன் என்று அவர் காதல் சொல்லி அவளோடு பட்சமாய் பேசினார். அல்லேலூயா. சிறு வயதிலேயே ஜெபிக்கிற வாழ்க்கை, சிறு வயதிலே பரிசுத்தம், சிறு வயதிலே தேவனுடைய சொப்பனம், சிறு வயதிலே தேவனுடைய அழைப்பு, சிறு வயதிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். பாருங்கள், கர்த்தர் தன் மேல் வைத்த அந்த அழைப்பை, தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே யோசேப்பு தனக்கு நடந்த எல்லா விபரீதங்களையும், பொல்லாப்புகளையும், எல்லா அநியாயங்களையும், எல்லா கொடுமைகளையும், எல்லா விதமான அநியாயத்தையும், எல்லா விதமான பழிசொற்களையும் யோசேப்பு சகித்துக் கொண்டபடினாலே கர்த்தர் எகிப்து முழுமைக்கு மாத்திரமல்ல, தன் தகப்பன் வம்சத்தையே ஆதரிக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை பட்சித்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு பொல்லாங்கு செய்து, விபரீதங்களை செய்து, அநியாயங்களை செய்து, கொடுமைகளை செய்து, உங்களுக்கு விரோதமாய் பழி சொன்னாலும் சரி, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சுதந்திரத்தை கொடுக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் அழைப்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க. 2 விதமான பிளஸிங்ஸ் இருக்கு. ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். 2, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள், நித்திய ஜீவ வாழ்க்கையை பெறுவீர்கள். இந்த 2 நமக்கு உண்டு. ஆகினாலே யோசேப்பை போல நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். என் அன்புக்குரியவனே, அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 4:12 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அது முழுதுமே வாசித்து பாருங்க. அதே எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுதலை பின்பற்றுவதாயிருங்கள். அது பிறகு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு ஆபிரகாம் இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் 2 விதமாய் அவர் வாழ்ந்தார். ஒன்று, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய், ஜெபிக்கிறவனாய், தேவனை ஆராதிக்கிறவராய் அவர் வாழ்ந்தார். அடுத்து, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி அவர் நடந்தார், நடந்து திரிந்தார். பரதேசியா கர்த்தர் ஆசீர்வதித்தார், தேசத்தை சொந்தமாக்கினார். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எத்தனை பாடுபடுகிறோம், வையப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், கஷ்டப்படுத்தப்படுகிறோம், ஆகிலும் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்க அழைப்பு அப்படி, எங்கள் தெரிந்து கொள்ளுதல் அப்படி. நாங்கள பாத்தீங்கன்னா அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, நாங்கள் மரணத்துக்காக குறிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. நாங்களாம் கடைசியானவர்கள். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்த பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புத்திசாலிகள், பலவான்கள், நாங்கள் பலவீனர் என்றெல்லாம் சொல்றாரு அவரு. இந்நேரமும் பசியும் பட்னியும் தாகமுள்ளவர்களாய், நிர்வாணிகள் குற்றமுள்ளவர்களாய், இடமில்லாதவர்களாய் நாங்கள் கிடக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, நீங்க தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நாங்கள் எங்களையே எல்லாவற்றையும் இழந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை பாடுகளை படுகிறோம் என்று சொல்கிறார். பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தவான்கள் ஊழியத்திலே, குடும்ப வாழ்க்கையில எதிலையும் அசதியாயிராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை விசுவாசத்துல நீடி பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள், ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, என்மின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா.
இயேசுவே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை, தேசத்தை சுதந்திரிக்க, அதே போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவ வாழ்க்கை சுதந்திரிக்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, இவை ரெண்டிலும் நாங்கள் ஆண்டவரை மேன்மை அடைய எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரை, இந்த அழைப்புல நாங்கள் நிலைத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு விரோதமா எத்தனை எழுப்பினாலும் சரி, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி பரிசுத்தப்படுத்தி நீர் அழைத்த அழைப்பிட உண்மை உத்தமா இருந்து நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.